கைஸ் நான் உங்கள் லைட் ஸ்மைல். இப்போ நம்ம வந்து லைக் படம் பார்க்க வந்துட்டோம். லைக் மட்டும் தான் எனக்கு தெரியும். இது ஃபுல் ஃபார்ம் என்னப்பா? லைக் ஆஃப் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஓகே, அந்த படம் தான் வந்திருக்கும். இது விக்னேஷ் சிவார் அந்த படம் இயக்கியிருக்காரு. மியூசிக் டைரக்டராக பார்த்தீங்கன்னா அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. அனிருத் வந்து ஒரு ரோபோ கேரக்டராகவே பேசியிருக்காரு. ஓகே, அடுத்தது வந்து ஒரு இந்த முதல்ல என்ன பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரிவ்யூ தான் சொல்ல போகிறேன். இன்டோர் பார்த்து வந்தாச்சு. ஆக்சுவலாக இந்த படத்தோட மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஆஃப் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் செம்ம போர் அடிக்குது. லாஸ்ட்டில் 10 நிமிஷம் தான் ஒரு கதை கழகமாக கொண்டு போகுது. பிருத்திவி ரங்கராஜ் வந்து ஹீரோ நடிச்சிருக்காரு. விக்னேஷ் சிவன் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. 2040 நடக்கிற வருஷத்தில் நடக்கிற மாதிரி மேட்ரு காமிச்சிருக்காங்க. அந்தளவு ஒர்த்து போல இல்லை. 2040 என்ன பெனிஃபிட்டாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. எதுவுமே அந்த மாதிரி இல்லை. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃப் நல்லாக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஃபஸ்ட் ஹாஃப் என்ன மேட்ரு அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஏன் போர் அடிக்குதுன்னா தேவையில்லாத வள கொல இந்த ட்ரைலர் பார்க்கும் போது எனக்கு அப்படியே தோணுச்சு. ஓகேவா? ஏன்னா ஸ்டார்டிங் எண்டு வரைக்கும் தலைவர் இருக்காப்புல எஸ் சூர்யா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு மேலே பற்று ஒரு ஈர்ப்பு கொண்டு தான் நான் திரைப்படத்துக்குள்ளே வர என்ற இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்துச்சு. இந்த லைக் படத்தை இண்டோர் பிளாக் வரைக்கும் என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா கதாநாயகன் அப்பா வந்து சீமான் நடிச்சிருக்காரு. மெயினாக சீமான் வந்து அப்பாவாக இருக்கார். இந்த ஃபோனு இதெல்லாம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டர், ஒரு தனி உலகம் மாதிரி. எல்லாருக்குமே இப்போ வந்து போதையில் அடிமைட்டாங்கன்னா அவங்கள திருத்துறதுக்கு வைப்பாங்களே அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காரு. செல்ஃபோன் இல்லாத வாழ்க்கையாக வாழ்ந்துட்டாரு. மகனுக்கு செல்ஃபோன் கொடுக்க கூடாதுன்னு பிளான் பண்ணுறாரு. ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கும் செல்ஃபோன் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒரு சந்திக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க செல்ஃபோனை வச்சுக்கிறா. நம்ம எஸ் சூர்யா வந்து லைக் இன்சூரன்ஸ் லைன்ஸ் அந்த மேட்டர்னால் லைக்னு ஒரு ஆப் கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஆப் மூலியம் செல்ஃபோனில் நம்ம இன்வெஸ்ட் அந்த ஆப்பை ஃபாலோ பண்ணிட்டோன்னா நமக்கு இருக்கக்கூடிய நட்பு வந்து எப்படின்னு தெரிஞ்சிடும் எந்த லெவலில் இருக்குன்னு. 100% வந்து இன்டோர் பேக் வரைக்கும் யாருக்கும் வரல. ஹீரோக்கு வந்து ஹீரோயினுக்கும் எப்படியோ ஒரு செல்லு உஷார் பண்ணி ஹீரோயினை உஷார் பண்ணி ஹீரோயின் அம்மா வந்து இந்த ஆர்கானிக்ஸ் மூலிமா அவங்க உள்ளே போயிடுவாங்க. ஹீரோட அப்பா சீமானோட போயிடுவாங்க. அவங்க எப்படி வெளியே வருவாங்க தெரியல. பட் ஆனால் 2 பேருக்குமே லவ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப் மூலிமா இருக்காது ஆக்சுவலாக. ஓகேவா? ஏன்னா வந்து ஆப்புக்கு ஒரு வாய்ஸ் மெயினாக கொடுக்கறது வந்து ஃபஸ்ட் ஆஃபில் வாய்ஸ் லிப்போன்னு காப்பாங்க. அதில் விக்னேஷ் அவர் வந்து லைட்டாக ஒரு சீன்ஸில் வந்திருப்பார். கேட்டதுன்னா கண்டுபிடிச்சோம். இது ஆப் முழுக்க பேசுகிறது எல்லாமே பிருத்திவி ரங்கராஜன் வாய்ஸ் தான் ஃபுல்லாகவே இருக்குது. ஆக்சுவலாக ரோபோவில் வந்து மியூசிக் டைரக்டர் அனிருத் இருக்கிறார் வச்சுக்கலாம். இதுதான் அப்படியே போயிட்டு இருக்குது. ஆக்சுவலாக இது என்ன ஆச்சு அப்படின்னா கிளைமேக்ஸ் என்ன சொல்கிறோம், இந்த ஆப்புனால என்ன விளைய வருதுன்னா ஹீரோயினுக்கும் வந்து ப்ரெசன்ட் ரொம்ப கம்மியாகிடுது. லவ் இப்போ தூக்கி போட்டு கெடுப்பாயிடுறான். அதுக்கப்புறம் மேலே கேர்ள் ஃப்ரெண்டு கூட போனால் 95க்கு நிற்கிது. ஓகேவா? அது மாதிரி ஆகுது, கனெக்ட் ஆகுது. அப்போ ஹீரோயின் நான் சொல்லிட்டு போகிறான், நான் வந்து இந்த ஆப்பை நம்பி தான் இருக்கேன், ஒன்றும் நம்பி இல்லை அப்படிதானே. பார்த்தியா உனக்கு எனக்கு வந்து 15% தான் இருந்துச்சு, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து 95% இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம்? என்றைக்காச்சும் என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு அவ கூட போயிடுவேன், அதனால தான் நான் இப்போயே அவனை விட்டுட்டு போகிறேன் அப்படிம்பாங்க. நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகிடுவார். எஸ் சூர்யா வீணுக்காண்டியே வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லிப்பார், நம்ம பிருத்திவி ரங்கராஜன் ஹீரோ வந்து இந்த ஆப்புக்குள்ளே வர மாட்டேன், ஃபோனே வாங்க மாட்டேன் அப்படின்றப்பாரு. ஆனால் என் அதை ஃபோனை வாங்க வச்சு அவனை லவ் பண்ணி ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஏதாச்சும் ஒன்று வர வைக்கணும்னு நினைப்பாங்க. அது நடந்துச்சு. கடைசியில் ஹீரோ சவால் விடுறாரு, எப்படியாச்சும் இந்த ஆப்பை ஒழிச்சு திரும்பி நான் வந்து எல்லாத்தையும் பண்ணி லவ் பண்ணி நான் சக்ஸஸ் ஆகல, என் பேர் பிருத்திவிராஜ் நீங்களான்னு சொல்லிட்டு ஒரு அண்ணாமலையில் அதனால் பார்த்து அந்த அண்ணாமலையில் பார்த்துருப்போம். அந்த மாதிரியான ஒரு இன்டர் பிளாக் வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் அந்த கதை. ஓகேவா? எப்படி ஹீரோ ஒன்றா சேர்றாங்க, இந்த ஆப்புனால் என்னென்ன விளைவுகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து செல்ஃபோன் இல்லாமல் இருக்கிறதே இல்லை. செல்ஃபோன் அப்படி தானே, செல்ஃபோன் இல்லாமல் யாருமே இருக்கிறது இல்லை. நிறையா விளைவுகள் இருக்குது. அதனால் வந்து பாதிப்புகள் நிறையா இருக்குது சொல்ல வராங்க. நல்ல கருத்து தான். சீமானோட மவ 2 பேர் ஹீரோ தான் தங்கச்சி வந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறதுனால இறந்துருப்பாங்க. சீன் காமிச்சிருப்பாங்களா பேசுப்பா? ஆமாம், காமிச்சிருப்பாங்க. அதனால் வந்து செல்ஃபோன் வந்து இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த செல்ஃபோன்லேயே 2024 வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த படத்தில் நல்லா ஒரு காமிச்சிருக்காங்கன்னா 2040 எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் போகுது. ஆனால் அந்த அளவுக்கு இன்னும் பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தது பார்ப்போம், செகண்ட் ஹாஃப் பார்ப்போம். இன்ட்ரோவில் நான் தனியாக உங்களை ரிவ்யூஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் ஓடிட்டாப்ல ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கார். அதனால் அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டாப்ல. அதனால் பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக பார்ப்போம். எனக்கு வந்து இந்த படத்துக்கு நான் வந்த காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ் சூர்யா மூலியமாக வந்து எஸ் சூர்யா கேரக்டரை போட்டு வேஸ்ட்டு போட்டாங்க. படத்தில் ஒன்றுமே இல்லை. அவரெல்லாம் போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி நாசம் பண்ணிட்டாங்க அந்த படத்தை லைக்கில். அதேமாதிரி தேவையே இல்லை. யார்? யோகி பாபு தேவையில்லாமல் அந்த படத்தில் வந்து டார்ச்சர், மண்டல் டார்ச்சராக இருக்குது. எப்படா சீனோட்டு போவார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு.
எந்த இடத்துலையும் ஒரு சிரிப்பு இந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு 2 இடத்துல சிரிச்சிருப்போம் அவ்வளோதான். காமெடிலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. மிருத்யு ரங்கராஜன் வந்து அழகான ஒரு மேக்கப் போட்டிருந்தா, ஒரு உதட்டுக்குள் லிப்டிக் பர்ஸ் ஓப்பனாக போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது கூட இல்லாமல் அவர் நடிச்சிருக்காரு. யதார்த்தமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. அது இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாம்னு தோணுது. செகண்ட் ஹாஃபில் ஒரு நல்ல ஒரு லவ் மெசேஜ் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பிரிஞ்சு போனால் புரிஞ்சுக்கிட்டு எப்படி சேர்றாங்க அப்படிங்கிறதான் இது. என் லவ்வும் அப்படி தான் பிரிஞ்சு போச்சு, நான் போன சொல்லியிருப்பேன். எப்போ என் லவ் வந்து ஃபைலரே கிடையாது. ஆக்சுவலாக இன்றைக்கி நீங்கள் பிடிக்கலன்னு சொல்லவே இல்லை. அதை என்றைக்குமே அவள் மனசில் வாழ்ந்துட்டு என் மனசில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நட்போ அன்பா ஓகே, நட்புன்னு அப்பா அம்மாவும் நட்பாக தான் இருப்போம். காதலிச்சு கல்யாணம் பண்ணாலும் அது ஒரு காதல் தான். அதை நினச்சிட்டே இருந்தாலும் அது ஒரு காதல் தான். ஓகேவா? அதே மாதிரி காதலில் மனநிறைவாக நான் இருக்கிறேன். ஓகேவா? அதை பற்றி பிரச்சனை இல்லை. அது மையமாக கொடுத்த படம். என் படமும் கதை அப்படி தான் இருக்கும். அதை ஒரே குட்டையில் ஒரு மட்டம் வாங்கலாம், அது மாதிரி தான். அப்போ நம்ம ஸ்டோரி தான் படமாக்க போகிறோம். யூத்து படமாக நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பாருங்கள். நிறைய பேசிக்கிட்டே நினைக்கிறேன். 5 நிமிஷம் பேசிட்டேன். இந்த படம் பார்க்க வந்த முக்கிய காரணமே நான் சொல்கிறேன். எஸ்.ஏ. சூர்யா எனக்கு ரொம்ப பிடிக்கும். விக்னேஸ்வர் கூட நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். சொடக்கு மேலே சொடக்கு போடுற சாங்கில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். சூர்யா கூட இருக்கும்போது அப்போ ஒரு கோயிலில் வந்து இந்த குங்குமம்லாம் தெளிக்கும் போது விக்னேஷும் நானும் சேர்ந்து குங்குமம்லாம் தெளிச்சிருக்கோம் ஆக்சுவலாக. ஓகேவா? அதுமாதிரி ஹீரோயின் கூட வந்து பிச்சா கத்தின்னு ஒரு படம், அதில் ஹீரோயின் கூட நான் நடிச்சிருக்கேன். அந்த ஃபோட்டோ நான் ஃபேஸ்புக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராமு எல்லாத்துலேயும் நான் போஸ்ட் பண்ணுறேன். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோஸில் கூட நான் போடுறேன். இந்த ஃபோட்டோஸ் 2 தலைவர் ஃபோட்டோ ஒன்று போட்டுறேன். நான் விக்னேஷ் கூட எப்போயும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். தானாசுந்தர் போட்ட படத்தில் பிச்சா கத்தியில் வந்து ஹீரோயின் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரே ஹாப்பி. இது இல்லாமல் இந்த அனிருத்தை பற்றி நான் சொல்லி ஆகணுங்க. இன்றைக்கி வந்து யூத்து படத்தில் வந்து ₹1 காசு வாங்க மியூசிக் டைரக்டர் வந்து பண்ணி கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப ஜி பிரகாஷ் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி விக்னேஸ்வரன் வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம் கதை எழுத போகும்போது நான் பாண்டிச்சேரிக்கு ரூம் போட்டு கதை எழுத போகிறாரு. போகும்போது ₹250 தான், ₹250 காசு இருக்குது, திரும்பிட்டே வரது காசு இல்லை அப்படின்னு மாதிரி அனிருத்திட்ட சில விஷயம் சொல்லிட்டு போயிருக்காரு. அப்போ அனிருத் அவருக்கு தெரியாமல் ₹50,000 பணம் வந்து வச்சுருக்காருங்க. இந்த 50,000 எடுத்து போய் தான் இன்றைக்கி படம் பண்ணி பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணி பெரிய லெவலில் படம் ஹிட் ஆனிச்சு. செகண்ட் படம், இப்போ தேர்ட் படம், இப்போ இது 4th படம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஃபஸ்ட் ஹாஃப் நீங்கள் வந்து எதிர்பார்த்து நம்பி வந்தீங்கன்னா வேஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகே, செகண்ட் ஹாஃப் எப்படின்னு தெரியல சொல்கிறேன். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து தூக்கம் வருது, நமக்கு செல்லை நோண்ட வேணாங்கிறாங்க, செல்லை எடுக்க வேணாங்க, நமக்கு செல்லை பக்கம் நமக்கு தோணுது. அந்த மாதிரி அது யோகி பாபு வரலாம் எரிச்சலாக இருக்குது. தேவையில்லாத வேஸ்ட்டு சம்பளம். யோகி பாபுலாம் கட் பண்ணிடலாம். எஸ்.ஏ. சூர்யாவுக்கு ஒன்று பயங்கரமான ஆக்டிங் கொடுத்துருக்கலாம். ஆக்சுவலாக கம்மியாக இருக்குது. நிறைய கண்ணாடி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போயே வந்துருச்சு கன்னடெல்லாம். நீங்கள் அப்போ உள்ள கணக்கு அனுப்பிச்சிட்ருக்காங்க. அதேமாதிரி கன்னடா ஓரம் எஸ்.ஏ. சூர்யா அதிகமாக போயிட் கிளாஸ் போட்டுருக்கிறதுலாம் ஓரம் கட்டி ஜன்னல் ஊரத்தில் 4 3 வச்சுக்கிறேன். நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் மற்றபடி எடிட்டிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு. டைலாக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக. படம் என்னை பொறுத்த வரைக்கும் கொலை தான். தேவையில்லாத ஒரு பாயிண்ட் ஆஃப் வந்து இப்படி இழு ஜவு மூட்டை மாதிரி இழுத்துட்டு போனால் நம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. எனக்கு தூக்கம் வர சொக்கிடுச்சு. அப்படிங்கிற மாதிரி செல்லை நோண்டி ஐஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் லாஸ்ட்டில் வரும்போது நம்ம ஸ்டோரி மாதிரியே வந்துச்சு. பிரிஞ்சு போயிட்டாலே என்னை புரிஞ்சுக்கிட்டு திரும்பி வரும்னு அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன். அது வந்து லைக் ஆப் மூலிமா எஸ்.ஏ. ஜெயிக்கிறாரா, நம்ம ஹீரோ ஜெயிக்கிறாரா, ஹீரோயின் வந்து ஜெயிக்கிறாங்களா அப்படின்னு நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். நீங்களும் வெயிட்டிங்க சொல்லுங்கள். கண்டிப்பாக படத்தை பாருங்கள். படம் பார்த்து நான் என்டர்வல் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் பப்ளிக் ரிவ்யூ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, கண்டிப்பாக அந்த ரிவ்யூ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக போய் சந்திக்கிறேன். பாய்.